வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகமெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களுடைய தலைவர், அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய ஒரு மத குரு, அவர் போப்பாண்டவர், வாட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய போப்பாண்டவர் நேற்றுக்கு காலமானார். அவருக்கு ஏராளமான உலகத் தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய பிரதமரில் ஆரம்பித்து எல்லோருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் தன்னுடைய இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஐ ஆஃபர் மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு த கத்தோலிக் கம்யூனிட்டி அரவுண்ட் த வேர்ல்ட் ஆன் த பாசிங் ஆஃப் Pope Francis, a champion of peace, a humble reformer, a voice for the poor, and a bridge between the faiths. He was a moral compass in a fractured world. The world mourns a spiritual leader who placed the humanity above all. அவரை ஒரு ரிஃபார்மர், ஒரு அமைதிக்கான ஒரு தூதுவர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவரை பற்றி பாராட்டி தன்னுடைய இரங்கல் செய்தியில் ஒரு புகழஞ்சலி செலுத்தியிருக்காரு மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன். ஒரு படத்தை தயாரிக்கிறது அது ஒரு விஷயம், அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதாவது மெயினாக என்னென்னா, இப்போ ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு விஷயம். இப்போ தீபாவளிக்கு ஒரு படத்துக்கு போகணும், பொங்கல்னா ஒரு 2-3 படம் பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஒரு படம் நார்மல் டே, ஒரு ஜூன் 3ஆம் தேதி, ஒரு ஜூன் 5ஆம் தேதி, ஒரு ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஆகஸ்ட் 15 கூட இண்டிபெண்டன்ஸ் டேன்னு வந்துடும். அப்படி அந்த மாதிரி இல்லாத நாட்களில் ஒரு திருவிழாவோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லாமல், ஒரு ஏப்ரல் 14 அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு ஆர்டினரி டேல ரிலீஸ் ஆகுதுன்னா அதை அந்த ரிலீஸ் டேட்டு மக்களுக்கு தெரியணும். அதாவது பண்டிகை தேதியில் ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற தேதியை பண்டிகை தேதி ஆக்கணும். அது ராஜ்கமல் நிறுவனம் வெகு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் ஆகட்டும், அமரன் ஆகட்டும், இப்போ தக் லைஃப் ஆகட்டும், இதில் உள்ளதுலேயே பெஸ்ட்டாக தக் லைஃப் இருக்கும். அவங்க பண்ண ப்ரொமோஷன்லேயே தக் லைஃபுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தக் லைஃபுடைய ப்ரெஸ் மீட்டே மிகப்பெரிய வெற்றி விழா மாதிரி நடந்தது. அவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களையும் வரவழைச்சு, முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் வரவழைச்சு மிகப்பெரிய விஷயமா பண்ணியிருக்காங்க. அதை தவிர மே 16ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடக்க போகுது நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். இதை தவிர எந்த படத்துக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த படத்துக்கு ராஜ்கமல் பண்ண போகிறாங்க. எப்படின்னா, வெளிநாடுகளில் போய் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க ஆஸ்திரேலியா சொன்னாங்க, இன்னும் பல்வேறு நாடுகளில் போய் ஒவ்வொரு நாடாக போகிறாங்க. அதற்கான எல்லா ப்ரோக்ராமும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, எல்லா நாடுகளுக்கும் போய் பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மொத்த டீமே போகுது. ஏஆர் ரஹ்மானும் வராருங்கிறப்ப அது பெரிய விஷயம். நார்மலாக நடிகர்கள் மட்டும் போவாங்க, இப்போ இசையமைப்பாளரும் சேர்ந்து வர்றாரு. ஏன்னா அவங்க முன்னாடியே இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டார் அவர். எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பிஜிஎம் போடுறது, அதாவது ரீ ரெக்கார்டிங் எல்லாம் அவர் அழகாக முடிச்சு கொடுத்துட்டாரு. நிம்மதியாக போகிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு தக் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்தது. ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமாக தக் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது கிட்டத்தட்ட 7 மணி வரையும் நடந்தது. ஏன்னா நமக்கு 1 மணி வரை தான் லைவ் காமிச்சாங்க. ப்ரெஸ் மீட்டோட முடிச்சுட்டாங்க. லஞ்சுக்கு அப்புறமாக அந்த தக் ஸ்டாக் நடந்தது. அதில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு எல்லாரும் ஆன்சர் பண்ணாங்க. அது ராஜ்கமலுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எபிசோடாக வரும். அது சூன் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு கமலஹாசன் ஆன்சர் பண்ணதை ஒரு தவறான நோக்கத்தில் ஒரு தெலுங்கு ட்விட்டர் பக்கம் போட்டிருந்தாங்க. அதுக்கு சரியான பதிலடி எல்லாரும் அடிச்சு நொறுக்குறாங்க. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இமேஜின் த அவுட்ரேஜ் இஃப் எனி தெலுங்கு சீனியர் ஹீரோ பாஸ் த சேம் கமெண்ட்னு. அது அவங்க பழம்பொறி அப்படிங்கிற ஒரு விஷயம், அது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை த்ரிஷாக்கு. உடனே கமல் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அதை சாப்பிட மட்டும் தெரியும் அப்படின்னு சொன்னார். அதை இவங்க நெகட்டிவாக டபுள் மீனிங்கில் தவறுதலாக பாஸ் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருமே இதில் என்னையா இருக்குது, உன்னோட மைண்டு தான் தப்புன்னு சொல்லி ஒரு அடி கொடுத்தாங்க. அதாவது துரியோதனை உலகத்தை போய் பாருன்னா எல்லாருமே கெட்டவங்கன்னு சொன்னானா, தர்மர் போய் பார்க்க சொன்னால் எல்லாருமே நல்லவங்கன்னு சொன்னாராம். நம்ம பார்க்குற பார்வையில் இருக்குது அப்படிங்கிறதான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சமீபத்தில் ஸ்டேட் விசஸ் நோபடி அப்படிங்கிற ஒரு படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதில் யாரும் பெரிய ஹீரோலாம் இல்லை. அதில் ஒரு இப்போ தான் புதுசாக ஒருத்தர் ஹீரோவாக பண்ணுறாரு. அது சின்ன சின்ன கேரக்டர்ஸு. அது எப்படின்னா, ஒரு பாதிக்கப்பட்ட பையன், அவனுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை.
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் டாக் ஸ்டோரின்னு சொல்லலாம். அண்டர் டாக், அதாவது டேவிட் வித்தஸ் கோலியாத்து, ஒரு மிகப்பெரிய பலமான ஆளை எதிர்த்து ஒரு சாதாரண ஆள் அவனால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆளோட பண்ணுற, அதாவது எப்படின்னா சட்டம் எப்படி தவறாக பயன்படுத்தப்படுது, இந்த ஆணவ படுகொலைலாம் சொல்கிறோம், அந்த ஆணவ படுகொலை பண்ணாமல் சட்டத்தில் உள்ள ஓட்டையை வச்சு ஒரு பணக்காரர்கள் ஏழைகளை வந்து எப்படி மாட்டி விடுறாங்க. அதாவது சட்டங்கிறது வந்து காவல்துறை, வக்கீல், இவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சட்டத்தால் பாதிக்கப்படுறது சட்டத்தால் பொதுமக்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த படத்தோட கருத்து. ஒரு போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டம் அது எப்படி தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதில் அந்த கதை, அந்த ஸ்க்ரீன் திரைக்கதை, நடிப்பு, எல்லாம் வசனம் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. அது தமிழ் இதில் தான் பார்த்தேன், தமிழ் வெர்ஷன் தான் பார்த்தேன், தெலுங்கு தெரியாது. தமிழ் வெர்ஷனில் பார்த்தேன், நல்லா இருந்தது படம். அதில் நடிச்சிருக்கிற நடிகருடைய பெயர் வந்து, கதாநாயகன் பேர் வந்து பிரியதர்ஷி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சங்கர் சார், முருகதாஸ் சார் கூட படம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சங்கருடைய கேம் சேஞ்சரில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, முருகதாஸோட படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா உலகநாயகன் கமலஹாசன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவரோட நடிக்கணும்னு ஆசை. அதே மாதிரி மணிரத்னம் சார் படத்தில் பண்ணணும், ரஞ்சித் படம், வெற்றிமாறன் படங்கள்லாம் பண்ணணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து கமலஹாசன் சாரை தான் சொல்லியிருக்காரு. ஸோ கமல், மணிரத்னம் இந்த மாதிரி ஆளுமைகளோட பணிபுரியணுங்கிறத அவரோட ஆசை. ஏராளமான பேர் இன்ஸ்பிரேஷன் கமல் சார்னு சொல்லியிருக்காங்க. இவரும் கமல் சார் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு நல்ல ரோல் மாடலை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம நல்ல இடத்துக்கு போய் சேரலாம். லப்பர் பந்து படத்தில் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக நடித்தது சஞ்சனா. சஞ்சனா வந்து மணிரத்னத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தக் லைஃப் படத்தில். அவங்க ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அதில் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த தக் லைஃப் படத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. அவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த படத்தை பற்றி நீங்கள் வர்றப்ப பார்த்துக்குங்க, இப்போ தான் ஒவ்வொன்றா வருது, ப்ரெஸ் மீட் முடிஞ்சிருக்கு, ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒவ்வொன்றா வரும், நீங்கள் அப்போ பார்த்து தெரிஞ்சுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அதில் நிறையா விஷயங்கள் என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. நான் வந்து 1 வருடம் 1.5 வருடம் வந்து நான் நடிக்காம இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனது நான் எடுத்த நல்ல முடிவு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பிரேக் ஆகி போச்சு. லப்பர் பந்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து அவங்க படங்கள் நடிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க நடிக்கலை. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதை தக் லைஃப்பை முடிப்போம், தக் லைஃப்பில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், அதில் ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காங்க, கமல் சாரோட பொண்ணா. அந்த எந்த பாட்டில் வர்றது அவங்க தான். இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற ஜிங்கிச்சா பாட்டில் பொண்ணாக வர்றது அவங்க தான், சஞ்சனா தான். ஸோ அதுதான் என்னன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கிடைச்சது மணி சார் படத்தில், அதுவும் தக் லைஃப் படத்தில் கமல் சார் ஹீரோவாக நடிக்கிற படம். இதில் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்தையும் அவங்க சொல்லலை, படம் வர்றப்ப பார்த்துக்குங்க, அப்பப்போ அப்டேட் கொடுப்பாங்க, அப்போ தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி அழகாக புத்திசாலித்தனமாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. அந்த இதை வந்து ஜிங்கிச்சா பாட்டை நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்களும் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக இருக்குது அவங்க டான்ஸ். அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த ரீல்ஸை போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது, பிரமாதமாக ஆடியிருக்காங்க சஞ்சனா.